சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராட்வைலர் சம்மந்தப்பட்ட வீடியோல அவங்களோட முக்கியமான யாருக்கும் தெரியாத இன்னொரு மிகப்பெரிய மோசமான குணத்த பத்தி தான் சொல்லப் போறேன். அது எதுவுமே இல்லைங்க. இந்த பிள்ளைங்க எப்படின்னா, ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா, குறிப்பா தேங்காவ வச்சோம் அப்படின்னா, திருடிட்டு வந்து சாப்பிட்டுருவா. இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம தேங்காவ உடைக்கிறத பார்த்துட்டாங்க அப்படின்னா, எங்கேயாவது ஒண்ணு சைடுல நின்னுட்டு நம்ம என்ன பண்றோம்? எங்க உடைக்கிறோம்? எப்படி கொண்டுட்டு போய் எந்த இடத்துல வைக்கிறோம்? அப்படிங்கிறத கரெக்ட்டா நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது ஒண்ணு நம்ம அசந்த நேரத்துல கொஞ்சம் அங்கருந்து விலகி போனாலும் கூட, அப்படியே இந்த தேங்காவ தூக்கிட்டு எங்கேயாவது போய் உட்காந்து கடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த திருட்டு குணம் அப்படிங்கிறதே இந்த ஒரு நாய்க்கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாதுங்க. நான் வளர்த்த ராட்வைலர் கிட்ட மட்டும் தான் இந்த மாரி இருக்குன்னு நெனைச்சேன். ஆனா ராட்வைலர் வளர்க்குறவைங்க நெறைய பேர் எனக்கு தெரியும். அந்த நபர்கள்கிட்ட நெறையா பேர்கிட்ட கேட்கும்போது அத்தன பேருமே சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, என் வீட்லயும் தேங்காவ திருடிட்டு போயிட்டா அப்படின்ட்டு. இதுலேருந்து என்ன தெரியுது? ராட்வைலர்களுக்கு தேங்கா மேல ஒரு மிகப்பெரிய அதீத ஈர்ப்பு இருக்குன்னு தெரியுது. இந்த விஷயம் நெறைய பேருக்கு தெரியாது. ராட்வைலர் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஒரு கேரக்டர, இந்த ஒரு செயல பத்தி நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமான ஒரு குணமா இருக்கும். அது என்ன, எப்படி, என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஆனா ராட்வைலர்களுக்கு இந்த தேங்கா மேல மிகப்பெரிய அளவுல ஈர்ப்பு இருக்கு. எங்க வச்சாலும் எப்படியாவது ஒண்ணு அத தூக்கிட்டு போயிட்டு ஆட்டைய போட்டு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. இத பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப காமெடியாவும், அழகாவும் இருக்கும். இத வந்து நம்ம சீரியஸாலாம் பெருசாலாம் எடுத்துக்க கூடாது. ராட்வைலர்ன்னு சொன்னாவே எல்லாருமே மொரட்ட குணம்னு தான் சொல்லுவாங்க. ஆனா, மத்தபடி வெளியில சொல்றது தான் அப்படி. உள்ளுக்குள்ள பல குழந்தைத்தனமான சில சேட்டைகள் பிடிச்ச குணங்கள் அப்படின்னு நெறைய இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒண்ணு தான் இந்த திருட்டு. எப்படி தேங்காவ மட்டும் திருடுறது. ஏன்னா ரோசி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவ முன்னாடி கறியவே வச்சாலும் கூட, அவ அத தொடக்கூட மாட்டா. நாமளா போட்டா மட்டும் தான் அத எடுத்து சாப்பிடுவா. ஆனா, என்னான்னே தெரியல. தேங்காவ மட்டும் அவ கண்ணுக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா, அவள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எப்படியாவது ஒண்ணு தூக்கிட்டு வந்து சாப்பிட்றது தான் வேலையா வச்சிருப்பா. அந்த மாரி தாங்க. சமையலுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் உடைச்சு கொண்டுட்டு போய் வச்ச தேங்காவ, எப்படியோ அது எங்கேயோ சைட்ல இருந்து நோட் பண்ணிட்டு, ஒரு மூடிய தூக்கிட்டு வந்து, இப்படிதான் வீட்டு வாசல்லயே வச்சு தைரியமா கடிச்சு குதறிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு தைரியம் தான். ஆனா, இதுவும் பார்க்க எனக்கு அழகாவும், கியூட்டா தான் இருந்தது. அத தான் இப்ப நீங்க வீடியோல பார்க்குறீங்க. இது வந்து சேட்டைகள்ல மிக முக்கியமான ஒரு உச்சகட்ட சேட்டைன்னு கூட சொல்லலாம். திருட்டுத்தனம் தவறு தான். ஆனா, இது வந்து சாப்பிட்றதுக்கு தான் எடுத்து நம்மள கடுப்பேத்துறதுக்காக பண்ற விஷயம். இத நம்ம எப்பவுமே சீரியஸா எடுத்துக்க கூடாது. சில நேரம், காலம் நம்மள வந்து சீரியஸா எடுத்துக்க வச்சாலும் கூட, அப்பவும் கூட அதுங்களோட செயல பார்த்துட்டு நம்ம வந்து அத சீரியஸா எடுக்காம இருந்தா தான் நமக்கு நல்லது. இதே மாரி இன்னும் நெறையா ராட்வெய்லர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.